அக்கா இங்கே வாங்க ஒரு நிமிஷம் வாங்க. நீங்கள் மயிலாடுதுறையாக்கா? இங்கே மயிலாடுதுறை என்னக்கா ஃபேமஸு? தெரியலையே. சாப்பாடு இங்கே நல்லா கிடைக்கும். எங்கே சாப்பாடு நல்லா கிடைக்கா? சாப்பாடு வாசனில் தான் நல்லா இருக்கும். வாசன்னா அது வாசன் ஹோட்டலில் ரொம்ப வாசனை வருமோ? தெரியல. வெஜ்ஜு தானே? இங்கே வெஜ்ஜு தான் ஃபேமஸா? வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நாங்கள் ஹோட்டல் போனதில்ல. அதனாலயா? அப்படியா? வீட்டிலலாம் என்ன சமைப்பீங்க நல்லா? மீன் குழம்பு செய்வேன், நல்லா செய்வேன். மீன் வறுவல் பண்ணுவேன். மீன் குழம்பு வந்து அரைச்சி ஊற்றுவீங்களா இல்லை அப்படியே அரைச்சி தான் நான் போடுவேன். அப்படிங்களா? எல்லாம் அரைச்சி தான் போடுவேன். ஊர்ல மீன் குழம்பு சாப்பாடு ஃபேமஸ் தானே? என்ன மீனுக்கு அதிகமாக இங்கே கிடைக்கும்? இங்கே வந்து என்ன மீன்கள் எனக்கு பிடிச்சது வந்து சங்கரா மீன், சங்கரா மீன், ஓகே, இது கெண்டை மீன், கெண்டை, இதுதான், அவ்வளோதான். இறாலு, நண்டு. நண்டு இது எல்லாமே இங்கே கிடைக்கிற மீன். இங்கே தான் கிடைக்கும். காரைக்கால் பக்கம் தாங்க. அப்படிங்களா? காரைக்கால் பக்கமா? எடுக்கிறீங்க? நாங்கள் வந்து வ்ளாக் பண்ணுறோங்க்கா. எல்லா ஊரும் போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். தஞ்சாவூரில் ஆரம்பித்து இப்போ மயிலாடுதுறை முடிச்சிருக்கோம். எங்கள் சேனல் பேர், என் சேனல் பேர் பாலாஜி காசுநாதன். சரி சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்க எல்லாம். நான் வந்து திருவண்ணாமலேருந்து வரேங்க்கா. அப்படியா? எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களா? வந்துருக்கேன். எங்கள் ஊர் பிடிக்குமா? எங்கள் ஊர் பிடிக்குமா? திருவண்ணாமலை வந்ததுல ஒரே ஒரு தடவை வந்ததுலேருந்து திருவண்ணாமலை வரணும்னு அது மட்டும் வேணா நல்லா சொல்லுவேன். திருவண்ணாமலை வரணும், அங்கேயே குடியிருக்கணும்னு ஆசையா. அப்படியா? பார்த்தீங்களா, எல்லா ஊருக்காரங்களுக்கும் திருவண்ணாமலை குடியிருக்கணும்னு ஆசை வர்றாங்க. என்ன பண்ணுறது? திருவண்ணாமலை வரணும், அங்கேயே இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த இதுலயே ஒரு ஐக்கியமாகணும், சிவனோட ஐக்கியமாகணும்னு ஒரு அது மட்டும் இருக்கு. அங்கே ரொம்ப இப்போ இதுவாயிடுச்சுக்கா, கூட்டமாயிடுச்சு, ஓவர் பிஸி, கிடைக்காது இப்போ வேலையிட. இங்கேயும் போய் இங்கே சிவன் இருக்காருல, இருந்தாலும் ஏற்றணும். அது அண்ணாமலையார்கிட்ட ஒரு ஈடுபாடு என்னன்னு தெரியல. கிரிவலம் வந்து நம்ம பாக்குறோம்ல, அதுல ஒரு என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப இடுப்பு வலியெல்லாம் ஜாஸ்தியா இருந்தது. ஒரே ஒரு தடவை தான் கிரிவலம் போயிட்டு வந்தேன். என்னட்ட இருந்த அத்தனை வியாதியும் போயிருச்சு. அது மட்டும் நான் உண்மையா சொல்லுவேன். அது மட்டும் உண்மை. சொல்லாதீங்க, ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போனா ஒண்ணுமே நிவர்த்தி ஆகல. அண்ணாமலையார ஒரு அதுக்கப்புறம் வர முடியல, என்னோட சூழ்நிலை. சரி வாங்க, வரோம். வந்தா கால் பண்ணுங்க நமக்கு. வணக்கம். வணக்கம், நன்றி.